பார்த்தின்னு ஒரு பையன் டைகர்னு ஒரு நாயை வீட்டுக்குள்ளேயே வளர்த்துட்டு இருக்கான். அது எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாது. ஆனா அவன் கெட்ட நேரமோ என்னவோ தெரியல, அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு நாயை கண்டாலே பிடிக்காது. இவன் நாயை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த நாயை துரத்தணும்னு ஐடியா பண்றாங்க. அப்பதான் வெளியில போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவான். அப்ப எல்லாருமே ஒண்ணு கூடி சேர்ந்து இவங்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வீட்டு வாசல்ல வந்து அந்த நாய் வந்து ஷிட்டு பேஞ்சிட்டு போயிடுச்சு. ஏன் ஒண்ணு சண்டை போடுறான், என் வீட்டு நாய் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், வெளியிலே வராது, இது எதனா தெருநாய் பண்ண வேலையா இருக்கும், என் நாயை வந்து குறை சொல்லாதீங்கன்னு கத்துறாங்க. இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகி ஹவுஸ் ஓனர் கிட்ட வரைக்கும் போயிருக்காங்க. அவரு வந்து இதெல்லாம் கேட்டுட்டு ஹவுஸ் ஓனர் வந்து காலி பண்ண சொல்லிடுறாரு அந்த பையனை. அந்த பையனும் கோவத்துல தெருநாய் பண்ண தப்புலாம் ஏமால சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறான். இப்படியே 6 நாள் போயிடுது. கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை நைட்ல கரெக்டா 12 மணிக்கு ஒரு சவுண்ட் வந்து கேக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் டெய்லி பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்துல இந்த சவுண்ட் யாரோ டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, எல்லாரும் விட்டாங்க. ஆனா மறுநாள் திரும்பவும் அதே நேரத்துல அந்த சத்தம் வந்தது. அப்பதான் எல்லாரும் வந்து எந்த வீட்டுல இருந்து சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது இது அந்த காலியா இருக்க வீட்டுல இருந்து தான் வந்ததுன்னு எல்லாரும் பாக்குறாங்க. உடனே போய் ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்றாங்க. ஹவுஸ் ஓனரும் அந்த வீட்டை திறந்து போய் பாக்குறாரு. ஆனா அவரு போகும்போது எந்த சத்தமும் கேட்கல. இவரும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி மூடிட்டு வந்துடுறாரு. மறுநாள் ஆகுது. மறுநாள் இதே மாதிரி சத்தம் கேட்குது. இவங்களும் ஏஞ்சி போய் பாக்குறாங்க. இதே வீட்டுல தான் திரும்பியும் சத்தம் வருது. ஹவுஸ் ஓனரும் பாக்குறாரு, ராத்திரி நேரத்துல ஒரே சத்தமா இருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனையா போகுதுன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாரு. போலீஸ் கிட்ட போகும்போது போலீஸும் வித்தியாசமா நினைக்கிறாங்க, ஏதோ பிராங்கா இருக்கும் போல இருக்குன்னு அவங்களும் வராங்க. அந்த வீட்டுக்கு வந்து சோதனை பண்றாங்க. அங்க பார்த்தா ஒண்ணுமே இல்ல. போலீஸ் உடனே கேக்குறாங்க, இந்த வீடு காலியா இருக்கு, இந்த வீட்டுல இருந்தா சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அவரு உடனே அதை ஏன் சார் கேக்குறீங்க, ஸ்டார்டிங்ல 12 மணிக்கு தான் கத்துச்சு, இப்ப நானா வித்தியாசமான நேரத்தெல்லாம் கத்துது சார் அப்படி சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் இங்கதான் ஒண்ணுமே இல்ல, நாங்க என்னத்த போய் செக் பண்றதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படியே நைட் 12 மணி ஆகுது. எல்லாரும் சத்தம் வர போகுதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சத்தமே வரல. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் படுத்துறாங்க. அப்ப 3 மணி ஆகும்போது திரும்ப சத்தம் வருது. இதை கேட்டவனே எல்லாருக்குமே அல்ல அலறிச்சுன்னு ஏஞ்சி வராங்க. சரி தைரியத்தை வர வச்சுன்னு எல்லாரும் ஒண்ணு கூடி அந்த வீட்டு பக்கமா செக் பண்ண போறாங்க. திருப்பியும் கத்துது. அந்த நேரத்துல பாக்கணுமே, எல்லாரும் துண்டா காணும் துணியை காணும் ஓடுறாங்க. ஹவுஸ் ஓனர் பாக்குறாரு, இது பார்த்தா வந்து வாடகை கூட யாரும் வரமாட்டாங்க போல இருக்கு, இதனால வந்து ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்ச ஒரு டிடெக்டிவ் கூட்டு வர்றாரு. அந்த டிடெக்டிவும் பூத கண்ணாடியை வச்சு சுத்தி பாக்குறாரு. ஆனா ஒண்ணுமே இல்ல. இருந்தாலும் அந்த டிடெக்டிவ்க்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு. அதனால அவருக்கு தெரிஞ்ச இன்னொரு எக்ஸ்பர்ட்டை வந்து கூப்பிடுறாரு, இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸ்பர்ட்டான ஆள் வராரு. வந்த உடனே சுத்தி முத்தி எல்லாம் செவுத்து எல்லாத்தையும் பாக்குறாரு. அப்பதான் அவர் ஒன்னு நோட் பண்றாரு. தூரத்துல வந்து ஒரு புள்ளி ஒன்னு தெரியுது. அது என்ன புள்ளின்னு சொல்லிட்டு அங்க பாக்கும்போது அங்க ஒரு ஓட்டை தெரிஞ்சது. என்னடா இது இம்மா துண்டு ஓட்டை இருக்குதே சொல்லிட்டு அந்த ஓட்டையை நோண்டுறாரு. கரெக்டா ஒரு காயின் சைஸ் அளவுல ஒரு டிவைஸ் இருக்கிறத கவனிக்கிறாரு. கரெக்டா அதை செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு அலாரமா இருக்கு. இந்த அலாரத்தை பார்த்து டிடெக்டிவ் இது வந்து எக்ஸ்பர்ட்டால தான் பண்ண முடியும், இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல யாரு இருந்தான்னு கேட்டார் ஓனர் கிட்ட. அப்பதான் ஓனர் சொல்றாரு, இங்க நாய் வச்சுட்டு ஒருத்தர் இருந்தான், அவனை வந்து நாய் இருக்கிறதால யாருக்குமே பிடிக்கல, அவன்கிட்ட வேண்டிட்டு சண்டையை வலிச்சு அவனை காலி பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே டிடெக்டிவ் தெரிஞ்சு போச்சு, அந்த பையன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும். ஏன்னா அவனை வம்புழுத்து துரத்தி இருக்கீங்க, நீங்க வந்து அவஸ்தை பண்ணணும், அவனும் வேண்டிட்டு பண்ணிட்டு போயிருக்கான். இப்போ அவன் பாத்தீங்கன்னா எங்க இருக்கான்னு கேட்கறாரு. அவனே கோவத்துல காலி பண்ணிட்டு போனான், அவனை பத்தி எந்த ஒரு டீடைல்ஸும் எங்க கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அந்த டிடெக்டிவ் அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க பண்ணதுக்கு நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைஸை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஹவுஸ் ஓனரோ கோர்ட்டு கேஸ்னு அலைய முடியாது, இந்த வீட்டுக்கு அப்புறமா யாரும் வாடகை வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. கடைசி வரல இது ஒரு ரிவெஞ்ச் கேஸாவே அமைஞ்சிச்சு. சரி ஓகே, ரெண்டாவது கதை எதை பத்தினா, ஜூக்கு அப்பா பையனும் போறாங்க. அப்ப ஜூவை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு கடைசியா போகும்போது புலி இருக்கிற இடம் வருது. புலியை போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா புலி வந்து திரும்பி படுத்துக்கிட்டு இருக்கு. அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட புலியை சரியா போட்டோ எடுக்க முடியலன்னு சொல்றான். அவங்க அப்பாவை உடனே ஒரு ஐடியா யோசிச்சு புலி மேல கல்ல தூக்கி எறிறாரு. அந்த கல்ல தூக்கி எரிஞ்ச உடனே புலி உடம்பு மேல அந்த கல்லு போய் படுது. உடனே அந்த புலி ஏஞ்சி திரும்பி பாக்குது, யாரா கல் எடுத்து அடிச்சான்னு. திரும்பவும் பார்த்தனா அவங்க இன்னொரு கல் எடுத்து அதோட மண்டை மேலே அடிக்கிறாங்க. அந்த புலிக்கு வந்து செம்ம கோவம் வருது. உடனே அங்க இருக்கிறவங்க இந்த இன்சிடென்ட் பார்த்துட்டு எதுக்காக ஒரு போட்டோவுக்காக அந்த புலி மேல கல்ல தூக்கி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாரும் கேட்ட உடனே இவங்களும் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. கொஞ்ச நேரம் போது அவங்க அப்பா பையனை விட்டுட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்காரு. அந்த நேரம் பார்த்து வெளியில எல்லாரும் அலற சத்தம் கேக்குது. அந்த அப்பாவை பதறி அடிச்சுட்டு பாத்ரூமை விட்டு வெளியே ஓடி வராரு. வெளியில வந்து பார்த்தா ஒரு உரும்பல் சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த புலி நிக்குது. அந்த புலியோட எண்ணத்துல இவன் தான் நம்ம மேல கல்ல விட்டு அடிச்சான்னு சொல்லிட்டு அவனை துரத்திட்டு போது இவனும் ஓடி ஒரு வேலி மேல ஏறா. ஆனா ரெஸ்கியூ டீம் வரதுக்குள்ள அந்த புலி இவ கையை கடிச்சிருது. இதுக்கு தான் ஜூக்குலாம் போனா எந்த ஒரு மிருகத்தையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, இல்லனா அது நமக்கே பேக் ஃபயர் ஆகும். சரி ஓகே, மூணாவது கதை எதை பத்தினா, பாம்பு காட்டு வழியா போற எல்லாரையும் கடிச்சிக்கிட்டு இருக்கு. இது வந்து எல்லாரையும் வெறுப்பேத்துற மாதிரி ரெகுலரா பண்ணிட்டு இருக்கு. இதனால காட்டு வழியா போற எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இப்படி நாட்கள் போகுது. இந்த பாம்பு பத்தின விஷயம் காட்டுக்குள்ள இருக்க ஒரு துறவிக்கு தெரிய வருது. சரி இதான் நடக்குது பார்த்துலாம் சொல்லிட்டு அந்த பாம்பு இருக்கிற வழியா போறாரு. அந்த வழியா போகும்போது அந்த பாம்பு வருது இவர்கிட்ட. ஆனா இவர் எதுவும் பண்ணல, ஆனா இவர் வந்து துறவியாச்சே. அப்பதான் இவர் கேக்குறாரு, நீ பண்றதெல்லாம் தப்பு இல்லையா, இந்த மாதிரி பொதுமக்களை தொந்தரவு பண்ணா உனக்கு நரகம் தான் மிச்சம். இதை கேட்ட பாம்பு உடனே திருதி இனிமே யாரையும் அது மாதிரி டார்ச்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. துறவியோ நல்லதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அந்த துறவியோ அந்த பாம்பு இருக்கிற வழியா வராரு. அப்படி வந்தவருக்கு ஒரே அதிர்ச்சி.
சிரிச்சு இந்த பாம்பு உடம்புல நிறைய காயங்கள் இருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அந்த பாம்பு அந்த துறவி கிட்ட நீங்க சொன்னதுதான் நான் செஞ்சேன், நான் யாருமே கடிக்கல, ஆனா என்னால தாக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து இங்க என்ன போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க, அதனாலதான் இவ்வளவு காயமாச்சுன்னு துறவி கிட்ட சொல்லுது. அதுக்கு உடனே துறவி உன்னை தாக்க வரவங்களை நீ பயப்படுத்த வேண்டியது தானே, கடிக்காத ஆனா பயப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து பாம்பு வந்து சேஃப்டியா இருந்துக்குது, அடுத்தவங்களும் சேஃப்டியா இருக்கிறாங்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. சரி ஓகே, 4வது கதை எதை பத்தினா அரகட்டான சின்ன பையன் ஆத்துல இருக்க தவளைய பிடிச்சி அது மேல கல்ல கட்டி அதை நீந்த முடியாததை பார்த்து ரசிக்கிறான். அவன் கட்டியதுல ஒரு சின்ன மீன் போகுது, அதை பிடிச்சி அது மேல கல்ல கட்டி அதை பார்த்து ரசிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டு வழியா ஒரு பாம்பு போகுது, அந்த பாம்பு மேல ஒரு கல்ல கட்டி அந்த பாம்பு நவுறத முடியாம கஷ்டப்படுறத பார்த்து இவன் சந்தோஷப்படுறான். இவன் இந்த மாதிரி பண்றதெல்லாம் காட்டு வழியா வந்து அவங்க அப்பா வந்து பாத்துறாரு. இவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளான் போடுறாரு. நைட்ல அவன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவன் முதுகுல ஒரு கல்ல கட்டி விட்டுறாரு. அது ரொம்ப ஈர்க்கமா கட்டுறாரு, அவனால அவுக்க முடியாத அளவுக்கு அதை கட்டி விட்டுறாரு. அவனும் காலைல ஏச்சிக்கிறான். முதுகுல பார்த்தா ஒரு பாரமா ஒரு கல்லுக்குது, அவனால நடக்கவே முடியல. உடனே அவங்க அப்பா கிட்ட போறான், யார் இதை கட்டி விட்டாங்கன்னு கேக்குறான். அவங்க அப்பா உடனே நான் தான் முதுகு மேல கட்டி விட்டேன், உடால் நடக்க முடியுதா, அதே மாதிரி அந்த மீனுக்கும் பாம்புக்கும் தவளைக்கும் இருக்கும் அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்பதான் அந்த சின்ன பையனுக்கு வலி வேதனைனா என்னன்னு தெரியுது. உடனே காட்டுக்குள்ள போய் அந்த பாம்பு தவளை மீன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றான். அது சந்தோஷமா போறத பார்த்து இவனும் சந்தோஷப்படுறான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எதையுமே துன்புறுத்த கூடாது, எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் இருக்கு. சரி ஓகே, 5வது இன்ஃபர்மேஷன் எதை பத்தினா நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஃபிளைட்ல இருக்க பேசஞ்சர் எல்லாமே 100 கிலோக்கு மேல இடம் இருந்தா என்ன ஒண்ணு? இப்படி கண்டி நடந்துச்சுன்னா ஃபிளைட் கிராஷ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம ஃபியூவல் இன்ஜின் நிறைய ஓடும், இதனால ஃபியூவல் நிறைய செலவாகும். இதுக்கு காரணமே வெயிட் பேலன்ஸ் தான். வெயிட் பேலன்ஸ் ஒழுங்கா அவங்க மெயின்டைன் பண்ணலனா வந்து ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சில டைம்ல வந்து ஃபிளைட்டே கேன்சல் பண்ணணும் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா வந்து வெயிட் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாத காரணத்தினால. ஆனா இந்த மாதிரி ரொம்ப நடக்கிறது ரேர் தான். இப்படிக்குள்ள நம்ம எடுத்துக்கலாமே, ஒரு கால் ஒரு ஃபிளைட்ல 10 பேர் மட்டும் வெயிட் ரொம்ப அதிகமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஏர்லைன்ஸ் பாலிசி வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். அந்த பேசஞ்சர் வந்து அடிஷனல் சீட் வாங்க சொல்லுவாங்க, ஏன்னா வந்து அவரோட வெயிட் அதிகமா இருக்கு, இடத்த வந்து ரொம்ப ஆக்குபை பண்றதுனால இன்னொரு பேசஞ்சரோட சீட்டையும் வந்து இவங்க வாங்க சொல்லுவாங்க. இதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா அவங்களால சீட் பெல்ட் போட முடியாது வெயிட் அதிகமா இருக்க காரணத்தினால. அதனாலதான் அவங்கள வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் சீட் வாங்க சொல்லுவாங்க. நீங்க ஃபிளைட் ஜர்னி பண்ற மாதிரினா நீங்க வெயிட் அதிகமா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸா இருக்கும். சரி ஓகே, இந்த வீடியோவோட கடைசி கதை எதை பத்தினா ஒரு ஏழை பெரியவர் தினமும் ஆத்துல இருந்து 2 மண்பானையில தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு நாள் ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரும்போது அவரோட ஒரு மண்பானையில சின்னதா ஒரு விரிசல் வருது. அந்த விரிசல் கொஞ்சம் பெருசாகி தண்ணி ஒழுகுற நிலைமைக்கு போயிடுது. அப்படி அவர் எடுத்துட்டு போகும்போது வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரு குடம் தண்ணி இருக்கு, இன்னொரு குடத்துல பாதி தான் இருக்கு. ஆனா அவருக்கு வேற வழி இல்ல, காசு கொடுத்து வாங்கவும் முடியாது, அதனால வேற வழி இல்லாம இந்த குடத்தையே எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் வேற குடம் தான் வாங்க வேண்டியதான, இந்த மாதிரி வழியார தண்ணி ஊத்திட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேக்குறாங்க. அவரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்கள கடந்து போயிடுறாரு. இப்படியே ஒரு நாள் நைட்ல அவர் தூங்கிட்டு இருக்கும் போது அவர் கனவுல வந்து அந்த குடமே கேக்குது, நான் தான் உனக்கு எந்த உபயோகமே இல்லையே, அரை குடம் தான் வர, என்ன ஏன் வந்து இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது அவர் உடனே பதில் சொல்றாரு, தினமும் நீ தண்ணி ஊத்திக்கிட்டே வர, அந்த பாதையில இப்ப பார்த்தனா நிறைய பூக்கள்லாம் பூத்திருக்கு, அது பார்க்க அழகா இருக்கு, இதனால அந்த பூக்களை நிறைய பேர் பாக்குறாங்க. கோவமா இந்த பக்கம் வரவங்க கூட அந்த பூக்களை பார்த்து ரிலாக்ஸ்ட் ஆகி போறாங்க. அதனால நீ உடச்சு போனதுனால எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை, எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து ஏழைகளோட கஷ்டத்திலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. சரி ஓகே, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றீங்க.